கொள்ளாத்தோன்னு தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணானாம். அந்த மாதிரி எனக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் நானும் எல்லாரையும் மாதிரி 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ண பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பொருள் யூஸ் பண்ணாமையே வீணாக போயிடுச்சு. அதனால் இப்போல்லாம் நான் அப்படி பண்ணுறது கிடையாது. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. லைக் சேமியா உப்புமா, ரவா உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்லாம் தொடவே மாட்டாங்க. மேஜராக அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த 3 ஐட்டம் இருந்தாலே மாதத்தை நாங்கள் தாராளமாக ஓட்டிடுவோம். அதிகமாக தேவைப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா காய்கறிகளும் பழங்களும் தான். காலையிலேயே நாங்கள் காய்கறிகள் சாதம் தான் சாப்பிடுவோம். லைக் கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். லஞ்சுக்குமே நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். குழம்பே நாங்கள் அதிகமாக வைக்க மாட்டோம். அதெல்லாம் நான் ரொம்ப நாள் கழித்து தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி மளிகை சாமான் வாங்குறது இல்லை. என்ன தேவையோ அதை மட்டும் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிப்பேன். இப்போ வாங்கின திங்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் ஆச்சு. அதுவும் அந்த கிளினிக் லிக்விட்லாம் வாங்கினனால. நீங்களும் என்ன மாதிரி நிறைய காசு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களோட ஸ்டைல் ஆஃப் மளிகை சாமான் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.